ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சோஷியல் மீடியாவை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்கேன். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி நான் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதால நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய நேமு, என்னோடய லோகோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில், அதாவது இதுக்கு முன்னாடி நேமு, லோகோஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா சேஞ்ச் பண்ணி ஒரே கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா நேமில் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எனக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு நேமும் வந்துட்டு சூஸ் பண்ணலை, ஒரு லோகோவும் சூஸ் பண்ணலை. ஆனால் இந்த வீடியோவில் நான் சூஸ் பண்ணிட்டேன். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் தமிழ் டெக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேமில் நான் ஸ்டார்ட் பண்ணதால் என்னன்னு தெரியல, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதாவது வந்துட்டு வியூஸும் போக மாற்று, சப்ஸ்கிரைபரும் வர மாற்று, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அதெல்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் டெக்மீன்ற ஒரு நேமை சூஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கான லோகோவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி தான் நான் ப்ராப்பராக தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் அது என்ன காரணம்னு தெரியல, டெக்மீன்ற நேமை மாற்றியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரியாக வியூஸும் போகலை, எனக்கு சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகலை, வீடியோ எதுவுமே வந்துட்டு வைரல் ஆக மாறுது. சரி ஓகே, இதெல்லாம் யோசித்து பார்த்து நம்ம டெக்மீன்னு வேறு யாரோ பேர் வைக்கிது பைலா யூடியூப் சேனலில் நம்மளோட பேரும் கலந்துருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமை சூஸ் பண்ணேன். அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெக் பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமை சூஸ் பண்ணி அதுக்கான ஒரு லோகோ வந்துட்டு கிரியேட் பண்ணேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி யூடியூப் சம்மந்தமாக தானே அப்லோட் பண்ணுறோம், அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப் ரிலேட்டிவாக அந்த லோகோ வச்சு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா டெமோ லோகோ வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லோகோ கிரியேட் பண்ணேன். என்னோடய சேனல் நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் நேம் வந்துட்டு நான் டெக் பத்துன்னு சொல்லிட்டு இப்போ நான் சேஞ்ச் பண்ணி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டெக் பத்துன்ற யூடியூப் சேனலில் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்குறப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் தான் இந்த சேனலை க்ரியேட் பண்ணி நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக, யூடியூப் கிரியேட்டராக நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெக் பத்துன்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் உங்களோட சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாவது யூடியூப் சேனலை பற்றி பார்க்கலாம். ரெண்டாவது யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பத்மநாபன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லோகோ வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய லோகோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேறு ஒரு மாடுலேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி நான் லோகோவாக வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது என்னடா 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், 2த்துலையும் அப்படி என்ன தான் அப்லோட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்துட்டு இந்த பத்மநாபன் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்டை பற்றி அப்லோட் பண்ணுறேன், ஆதார் கார்டு டீட்டெயிலை பற்றி அப்லோட் பண்ணுறேன், கூகுள் பே, ஃபோன்பே, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்குது, அதில் நம்ம எப்படிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கலாம், இல்லை என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்மநாபன் அஃபிஷியல்ன்ற யூடியூப் சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் அதில் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபேஸ்புக் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெக் பத்துன்னு சொல்லிட்டு ஒன்று சேஞ்ச் பண்ணலை. ஆனால் ஃபேஸ்புக்லேயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிடுவேன். டெக் பத்துன்ற யூடியூப் சேனல் நேம் வச்சு சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே சரி என்னோடய சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறதால என்னோடய வீடியோஸ் எல்லாருக்குமே சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட தெரிவிக்க விரும்புகிறேன். சரி ஓகே, நான் ரொம்ப அதிகமாக பேச விரும்பலை. அதை வீடியோவை நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய சோஷியல் மீடியாவை ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.